கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்துக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் ஒரு 7 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நடத்துகிறார். லூக்கா 18:1 வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார் என்று ஆண்டவர் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நமக்கு எப்பொழுதுமே கர்த்தரிடத்திலே கேட்டு ஒரு முறையோ 2 முறையோ அல்லது ஒரு 5 முறையோ நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சோர்வுகள் உண்டாகிறது. அந்த சோர்வு நிமித்தமாய் ஆண்டவர் செஞ்சால் செய்கிறாரு, இல்லைன்னா செய்யாமல் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்வு நமக்குள்ளே வருகிறது உண்டு. அநேக நாட்களாக நாம் சில காரியங்களை குறித்து நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். அந்த ஜெபத்துக்கான பதில் நமக்கு வராதது போல இருக்கும். அப்படி வராமல் இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு சோர்வு உண்டாகி விடுகிறது. அநேகர் சொல்கிறது உண்டு, ரொம்ப நாளாக நான் ஜெபிச்சிட்ருக்கிறேன் பாஸ்டர், இந்த காரியத்துக்கு ஆண்டவர் எனக்கு பதிலே கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த சோர்வு வருகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கிறோம், இந்த காரியம் எனக்கு நடந்தால் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், அது எனக்கு நன்மையாக இருக்கும் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்முடைய நோக்கத்தை ஆண்டவர் சரி பண்ண விரும்புகிறார். நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை ஆண்டவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். பல நோக்கங்கள் உண்டு. எனக்கு நன்மையாய் தோன்றுகிற எல்லாம் எனக்கு நன்மையாக முடிவதில்லை. இப்போதைக்கு எனக்கு பார்க்கிறதற்கு தீமையாய் தோன்றுகிறவைகள் எல்லாம் அது தீமையாக முடிகிறதும் இல்லை. இப்போ எனக்கு கஷ்டமாக தெரிகிற சில காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு ஆண்டவர் நல்ல வேளை எனக்கு இந்த காரியத்தை செய்யலை, அப்படி செய்திருந்தால் என் வாழ்க்கை வேறு மாதிரி மாறி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நாம் அதை யோசிக்கக்கூடிய நாட்கள் வரும். அதுக்காக எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லிகிட்டும் இருக்க மாட்டார் ஆண்டவர். அப்போ இந்த சோர்வுகள் எப்போ வருதுன்னு சொன்னால், நம்ம கேட்ட உடனே ஆண்டவர் செஞ்சிடணும், அல்லது 1-2 முறை நம்ம கேட்கும்போது ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு ஒரு உவமையாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். ஆண்டவர் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு சொல்லும்போது ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிளை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷரை மதிக்கவும் மாட்டான். இப்போ அந்த நியாயாதிபதியை யாரோட ஒப்பிட்டு கேட்குறார் அப்படின்னு சொன்னால், பிதாவாகிய தேவனோட ஒப்பிட்டு சொல்கிறார். அவர் நியாயம் இல்லாதவர், தேவனுக்கு பயப்படாதவர் என்றெல்லாம். அப்போது இந்த ஓமையை நம்ம யோசிக்கும் போதே, அப்போ ஆண்டவரும் அப்படி தான் இருப்பாரோ அப்படின்னு சொன்னால், அவருடைய அந்தஸ்து, அவர் தேவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு ஒரு தேவன் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஓமையை சொல்லும்போதே நமக்கு அதுக்குள்ள சில காரியங்கள் இருக்கிறது. அப்போ அவர் தேவனுக்கு அவர் பயப்பட மாட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு தேவன் கிடையாது. மனுஷரை அவர் மதிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கேட்ட உடனே அவர் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்கணுங்கிறது அவருடைய அவசியம் அல்ல. எது உங்களுக்கு நன்மையானது என்று அவருக்கு தோன்றுகிறதோ அப்போ தான் அவரால் செய்ய முடியும். அப்போது தேவனிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது, அதாவது பாட்டெல்லாம் பாடுவோம், கேட்குறதெல்லாம் அவர் கொடுப்பார், வாரி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி கூட ஒரு விக்கிரக கோயிலில் கூட பாட்டு போட்டுட்ருக்காங்க, அப்படியே வாரி வழங்கும் வள்ளலாக இருக்கிறாரு. அதாவது கடவுள் என்பவர் கேட்குறதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் நம்ம ஜெபிச்ச உடனே எனக்கு இதை கொடுத்துடணும்னு தோணுது. நமக்கு என்ன அப்படின்னா, இது எனக்கு வந்தால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது நம்ம அறிவுக்கு அவ்வளோதான்.
ஆனால் ஆண்டவர் வந்து எதிர்காலத்தை மனதிலே வைத்து நம்மை உயர்த்த வேண்டும், எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற திட்டமெல்லாம் இனிமேல் தான் அவர் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்மை குறித்த எல்லா ப்ரோக்ராமும் ரெடி. நம்ம என்ன செய்யணுமோ எல்லாத்துக்குமே அவர் வந்து ஸ்கெட்யூல் போட்டு வச்சுட்டார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் கேட்குறத கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளுக்கு கேட்குறத எல்லாம் கொடுக்கறது கிடையாது. எப்போ எந்த வயசில் எதை கொடுக்கணும்னு நமக்கு தெரியும். ஒரு பிளேடை எடுத்து ஷேவ் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு கூட நமக்கு தெரியும். பிள்ளைகள் கையில் எப்போ பிளேடை கொடுக்கலாம், பிள்ளைகள் கையில் எப்போ கத்தியை கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். எந்த வயசில் பிள்ளைகளுக்கு கையில் கத்தியை கொடுத்தா அது சரியாக பயன்படுத்தும். ஒரு குழந்தை கையில் கத்தி எடுத்து கொடுத்தா அது எங்கே குத்தும், அது மேலே குத்திக்கும், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்க மேலே குத்தும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடியே தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதங்கள் வந்த உடனே தாறுமாறாக மாறி போயிடுறாங்க. அளவுக்கு அதிகமாக கையில் பணம் காசு வந்த உடனே வேறு விதமாக மாறி போயிடுறாங்க. அப்போது யாருக்கு என்ன செய்யணுங்கிறத தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அவர் சுயமாக முடிவெடுக்கிறவர். அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அவர் நியாயாதிபதி தான். ஆனால் அவருக்கு மேலே உள்ள அதிகாரத்துக்கு பயப்பட்டோ அல்லது மனுஷருக்கு ஐயோ இவன் கேட்டானே, கேட்கலன்னா இவன் தப்பாக நினச்சிருவானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கறதுக்கோ அந்த அந்தஸ்திலே அவர் இல்லை என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறார். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அப்போ அவங்க ஒரு சொத்து தகராறு இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஒரு சொத்து தகராறு இருக்குது. அந்த சொத்து பிரச்சனைக்காக நீர் வந்து எனக்கு என்ன செய்யணும், நியாயம் செய்ய வேண்டும் என்று வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு அந்த வார்த்தையை அவள் விண்ணப்பம் பண்ணினால் வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அதாவது உலக பிரகாரமான சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க. அல்லது உலக பிரகாரமாக நமக்கு நம்ம ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பார், ஒரு எம்எல்ஏ இருப்பார். அவங்கக்கிட்ட போய் ஒரு உதவிக்கு போகும் பொழுது, அதாவது கடந்த நாட்களிலே ஒரு சபையில் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ அந்த சபையில் வந்து அந்த பிரச்சனைக்கு காரணம் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அப்போ அந்த அரசியல்வாதிக்கு அதாவது ஒரு கவுன்சிலருக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் அந்த நபர் வந்து அந்த சபைக்கு பிரச்சனை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ யாருன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர். அப்போது அந்த சபையினுடைய போதகர் போய் அந்த எம்எல்ஏவை பார்த்து பேசி இந்த மாதிரி ஐயா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு போனால், அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் கூட அங்கே போய் அவர் நின்று வெயிட் பண்ணி போகும்போது அவர் அப்போ தான் காலையில் வாக்கிங் கிளம்புறார். கிளம்பும்போது இவர் சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி நம்ம சபையில் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் அவர் அதெல்லாம் வேறு ஆளை போய் பாருங்கள், எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்துட்டார். அப்போது அந்த நேரத்தில் வந்து இவருக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, இவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் நம்மளை வந்து என்ன செய்யலை, கண்டுக்கல. ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் வந்து என்னுடைய விண்ணப்பத்துக்கு சரியாக செவி கொடுக்கலன்னு ரொம்ப துக்கத்தோடு வந்துட்டார். இப்போ இவர் போகும்போதும் ஜெபம் பண்ணிட்டு தான் போனார். கர்த்தர் அந்த காரியத்தை செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையோட. ரெண்டாவது அவர் ஒரு கிறிஸ்தவராச்சே, அவர் செய்வாருன்னு. அது கிறிஸ்தவனாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் அரசியல்னு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே ஆதாயம் இல்லாமல் செய்கிறது கிடையாது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ரொம்ப துக்கத்தோடு வந்துட்டு என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு வார்த்தை நின்று கூட மனுஷன் பேசலை. அவர் என்ன தான் கிறிஸ்தவராக இருந்தாலும் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாவது இருக்கணும்ல, ஒரு ஆலயத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் வந்து பார்க்கணும்லன்று. இன்றைக்கி எந்த அரசியல்வாதிகளும் சபைகளுக்கான பிரச்சனைகளுக்கு வந்து நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது. நமக்கு கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு துணையாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த நேரத்தில் ரொம்ப துக்கத்தோடு வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு ஒரு காலகட்டம் போச்சு. ஏன்னா அந்த சபையே பூட்டி சீல் வைக்கிற வேலையை பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போது ரொம்ப துக்கத்தோடு கூட இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார், ஐயா நீங்கள் பாட்டுக்கு அதை தூக்கி போட்டு இது பண்ணுங்கள், அவங்க லீகலாக உங்களுக்கு வந்து சீல் வைக்கலை, நீங்கள் அதை உடச்சி போட்டுட்டு நீங்கள் போய்ட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் அது செய்கிறதுக்கு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்து அதுக்கு பிறகு அதுக்கு வேறு ஒரு வழி திறந்தது. அவர் போய் அதை திறந்து அந்த இடத்த அவங்க இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால்
அன்னைக்கு அவர் கேட்ட உடனே செஞ்சுருந்தா அன்னைக்கு அந்த ஆளுக்கு ஒரு 50,000 ரூபாயாவது கையில் கொடுத்தா தான் அந்த ஆள் வேலை செய்வார். ஆனால் 10 பைசா கூட செலவே இல்லாமல் கொஞ்ச நாளில் அந்த இடத்த அவங்க உபயோகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு வழி திறந்தார். அதையும் தாண்டி போய் அவங்கக்கிட்ட மோதிக்கிட்டே இருந்தால் சரி அங்கே ஒரு 10,000 கொடுத்துட்டு போங்க, 20,000 கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு ஒரு வேலையும் நடக்காது. ஆனால் சில நேரங்களில் நமக்கு சில காரியங்கள் தடை ஆகிறது, பின்னாட்களில் அது நன்மையாக அது முடியும். ஆனால் நமக்கு அது புரியாது. இப்போ அதே போல் தான் ஒரு விஷயத்தை ஜெபிச்சு கொண்டே இருக்கிறாள், கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். வெகு நாள் வரைக்கும் அவள் அதாவது என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு அவனுக்கே எரிச்சலாகி போச்சு. கடைசியில் அவர் நியாயம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் என்ன அப்படின்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அதாவது நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவருக்கு செய்யணும்னு தோணும்போது தான் அந்த காரியத்தை நமக்கு செய்வார். ஆனால் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு நீதியே இல்லாத, நியாயமே இல்லாத ஒரு நியாயாதிபதிக்கிட்ட ஒருத்தி போய் தன்னுடைய தேவைக்கு மோதுகிறாள். ஆனாலும் அவன் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. அந்த வார்த்தையை பாருங்கள். அப்போது ரொம்ப நாள் வரைக்கும் அவனுக்கு செய்ய மனசில்லை. நியாயமில்லாத இந்த உலக மனுஷர்கள் நமக்கு எதையும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. ஆனால் நீதியாய் நியாயம் தீர்க்கிற நம்முடைய தேவனுக்கு நீங்கள் கேட்கும் பொழுதே தெரியும் இது இவங்களுக்கு தேவை. ஆனால் இந்த தேவை இவர்களுக்கு சந்திக்கப்பட்டால் அதனால் பின்னாடி ஒரு பக்க விளைவு உண்டாகும் அப்படிங்கிறத அறிந்து ஆண்டவர் அதை பார்க்கிலும் பெஸ்ட்டாக ஒரு காரியத்தை அவர் யோசித்து வச்சுருப்பார். அப்போது ஒரு விதவை நல்லா தெரியும். இப்போ அரசியல்வாதிகள்கிட்ட போய் கேட்க போனால் ஓட்டு கேட்க வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் உங்கள் ஏரியாவுக்காக அப்படியே உங்களுடைய கால்களில் விழுந்து நாங்கள் உங்களுக்கு சேவை செய்வோம்லாம் கேட்பாங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது பாருங்கள், உங்கள் வீட்டு பிள்ளை அவர் வருவார், உங்களுக்கு உங்களுடைய வீட்டு வாசல்லையே காத்து கிடப்பார், உங்களுக்கு நன்மை செய்வார் அப்படின்லாம் என்னத்தையும் சொல்லுவானுங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்க வரும்போது நல்லா குனிஞ்சு நம்மளை கும்பிடுவாங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் தான் போய் அங்கே போய் கும்பிட்டுட்டு நிற்கணும். அவன் உங்களை கண்டுக்க மாட்டான். ஓட்டு கிடைக்கிற வரைக்கும் அவன் நல்லா பணிவாக கும்பிட்டுட்டு இருப்பான். இது உலக நியாயாதிபதிகள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனோ அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தம்முடைய ஜனங்களுக்காக மனதுருகுகிற தேவன். அவரிடத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியம் உடனே கிடைக்கலங்கிறதுக்காக நீங்கள் சோர்ந்து போகாதீருங்கள். உலக பிரகாரம் மனுஷத்துக்கிட்டேயே தொடர்ந்து கேட்டால் இந்த ஆள் தொந்தரவு தாங்க முடியாமல் செஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை வேண்டா வெறுப்பாக நம்மை பார்க்கிறவர் கிடையாது. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, உலக மனுஷங்கிட்ட நீங்கள் தொடர்ந்து போய் எப்படியாவது அந்த உதவியை வாங்கிடணும்னு பார்க்குறீங்களே, ஆனால் தேவன் மட்டும் உங்களுக்கு உடனே செய்யலைன்னா நீங்கள் அவரை விட்டு விலகுறீங்களே. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம் ஒரு விஷயத்தை கர்த்தர் கணக்கில் வச்சுட்டு இருக்கிறார். எப்படின்னு சொன்னால், அவர் செய்ய தாமதமானாலும் அவரோடு கூட நல்ல உறவிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது ஆண்டவருடைய கணக்கில் அங்கே வைக்கப்படுகிறது. அப்போது அந்த கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தேவனோடு நீங்கள் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் வைத்திருக்கிற அந்த அன்பின் உறவு உங்களுக்கு நீங்கள் யோசித்து பார்த்ததை விட அதிகமான நன்மைகளை அது கொண்டு வரும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அவன் வேண்டா வெறுப்பாக அந்த காரியத்தை அவன் செஞ்சான். ஆண்டவர் நமக்கு வேண்டா வெறுப்பாக செய்ய மாட்டார். நமக்கு ஒரு நன்மையை அவர் கொடுக்கும் பொழுது நீங்கள் யோசிக்கிறதுக்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நீங்கள் விரும்புகிறதுக்கும் அதிகமான ஒரு நன்மை உண்டாகத்தக்கதாக ஆண்டவர் செய்வார். நீங்கள் ஒரு 10 ரூபா ஆசீர்வாதத்தை கேட்டால் அவர் 1000 ரூபா ஆசீர்வாதத்தை அவர் அவங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார். நம்ம எப்போவுமே அந்த நேரத்துக்கு நமக்கு தேவையானது, இப்போ குழந்தைகளுக்கு அதுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும், ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், அதுதான் குழந்தைகளுடைய பிரச்சனை. அதே போல் தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இந்த ஆண்டவரே இந்த அதாவது அது சொல்லும்போதே பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னா போதும். அப்போ அந்த ஒரு காரியத்தை செஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஆண்டவர்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டிங்களா? நம்ம சொல்லும்போதே என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுவோம். நம்ம வாழ்நாள் முழுக்க அவர் நன்மை செய்ய வேண்டிய தேவன். நம்ம இன்றைக்கி ஒரு காரியம் இப்படி நிற்கும்போது சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ஒரு காரியத்தை எப்படியாவது எனக்காக செஞ்சுருங்க. அவர் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு உனக்கு தேவன் அல்ல, உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை சுமக்கிற தேவன் அவர். அதனால் நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு தேவைன்னா ஒரு மனுஷங்கிட்ட போய் தொடர்ந்து எப்படியாவது செஞ்சுருங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் மட்டும் ஒரு முறை கேட்ட உடனே கொடுக்கலன்னா அவரோடு கூட உள்ள உறவை அறுத்து கொண்டு அநேகர் ஜெபிக்கிறதே கிடையாது, அவரை நோக்கி பார்க்கிறதே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே,
18:6 சொல்கிறாரு, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு தெரியும், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன், உங்களை படைத்தவர், உங்களை குறித்த மொத்த பொறுப்பும் அவருக்கு இருக்குது. முதல்ல அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்போது நம்ம கேட்டு நமக்கு ஒரு காரியத்தை செய்யலைன்னு சொன்னால் அதை விட சிறப்பாக ஒன்று செய்ய போகிறார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அவரோடு கூட உள்ள அந்த உறவு, அவரை ஒவ்வொரு நாளும் துதிப்பதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதும், எந்த ஜெபத்தை கேட்டாலும் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்போமானால், அப்போது அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டு ஜெபிக்கிற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். உதாரணத்துக்கு அந்த நியாயமில்லாத அந்த நியாயாதிபதி நமக்கு ஒரு நன்மை செய்யணும்னு சொன்னால் அவருக்கு செய்யணும்னு தோணும்போது தான் அவர் செய்வார். அதே போல் இன்னும் சொல்லப்போனால் உலக பிரகாரமான அரசியல்வாதிகள் அவங்களுக்கு பிரியமானவங்களுக்கு அவங்க அந்த காரியத்தை செய்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உலக பிரகாரமான அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுற ஜனங்களுக்கு செய்கிறது கிடையாது. ஆனால் தனக்கு பிரியமான ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த நன்மைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இங்கே என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். இப்போ இங்கே என்ன ஒரு காரியம்னு சொன்னால், நம்ம தேவனுக்கு நாம் பிரியமுள்ளவர்களாக மாறணும். அப்போ அவருக்கு எது பிரியம் என்று சொல்லி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றிக்கொண்டு நாம் தொடர்ந்து அவரை துதித்து ஆராதித்து அவரை ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தால், நீங்கள் வாஞ்சிக்கிறதுக்கும் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்கிறது எப்போவுமே பெஸ்ட்டான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அதனால் இன்றைக்கு நீங்கள் சில காரியங்களை தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு அதுக்குரிய பதில் வரல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் உங்களுக்கு அதான் சொல்கிறார், நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஏன்னா அவர் உங்களுடைய விஷயத்தில் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பொறுமை உள்ளவர்னால் என்ன அர்த்தம்? ஒரு காலம் வரட்டும், அந்த காலகட்டத்தில் உனக்கு உன்னுடைய எதிர்காலத்துக்கு அல்லது இன்னும் சொல்லப்போனால் அதிக நாட்கள் உனக்கு பயன் தரக்கூடியதான ஒரு நன்மையை உனக்கு செய்வார். நீங்கள் இன்றைக்கி உள்ள தற்கால தேவைக்காக நீங்கள் ஆண்டவரை பார்க்குறீங்க. ஆனால் நம்ம அந்த பாட்டு பாடுற மாதிரி தலைமுறைகளை தாங்கக்கூடிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு வச்சுருக்கிறார். அதனால் நீங்கள் வேண்டிக் கொண்டதை கொடுக்கறது மட்டும் ஆண்டவருடைய விருப்பம் இல்லை, உங்களுடைய சந்ததியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது எந்த தேவைக்காக ஆண்டவரோடு கூட உள்ள உறவு நமக்கு இல்லாதபடி, அந்த தேவைகளை தாண்டி அவர் என்னை உண்டாக்கின தேவன், அவருக்கும் எனக்கும் சரியான ஒரு நல்ல அன்பின் உறவு முறை நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம டெய்லி நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? எதையாவது கொடுப்பாருன்னா ஜெபம் பண்ணுறோம். காலைதோறும் அவரை நோக்கி பார்க்குறோம். அவரை நோக்கி பார்க்கறதுனால நம்முடைய இருதயம் சுத்தமாகிறது. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை தேவன் நீக்கி போடுகிறார், நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு தேவன் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா போதும், அவர் நமக்குள்ளே வந்துடுவார். அவர் நமக்குள்ளே வந்துட்டால் அவர் நமக்குள்ளிருந்து நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை, ஏற்ற காலத்து நன்மைகளை அவர் செய்வார். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எல்லாத்தையும் இழந்து போய் நான் நிற்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், உங்களுக்கு அது செய்யலை இது செய்யலைன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களே, அவர் சொன்ன நல்ல ஒரு ஆணித்தரமான ஒரு காரியத்தை சொன்னார். அப்பாவுடைய சொத்து யாருக்கு? பிள்ளைகளுக்கு தானே. அப்போ ஆண்டவருக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தான். ஐயா, ஒரு காலகட்டம் வரும் பொழுது அது வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக தான் இருப்பார். ஒரு காலம் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை கையில் தூக்கி சுமக்கிறத நீங்கள் பார்க்க முடியும், கைப்பிடிச்சு வழி நடத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒரு தகப்பன் உங்களோட தோளில் கை போட்டு உங்களோடு நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் தருவார் என்று அன்றைக்கி சொல்லும்போது எனக்கு புரியல, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அதற்கு பிறகு நடந்ததை கண்கூடாக இன்றைக்கு வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்யாமல் அவர் இருக்கவே மாட்டார். ஏன்னா அவருடைய இருதயம் உங்களுக்காக இரவும் பகலும்
தவித்து கொண்டு தான் இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு நான் செய்யணும், ஆனால் அந்த காலம் வரட்டும், வரும் பொழுது அவர்கள் இன்னைக்கு நான் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மையை தந்து நான் உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு கூட இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நீங்கள் கேட்டது கிடைக்கல, தாமதமாகுது அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு வலியுறுத்துகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக நாட்கள் உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருந்து ஆண்டவரே அதற்கான பதில் எனக்கு இதுவரையிலும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தினுடைய தவிப்பை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படாத அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஹல்லேலூயா தம்முடைய ஸ்தானத்தை அதோடு கூட ஒப்பிட்டு ஹல்லேலூயா அவர் யாருக்கும் பயந்து யாரையும் பிரியப்படுத்துவதற்காக அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்களுடைய வாயிலிருந்து அந்த சொல் பிறப்பதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிற ஆண்டவர் அல்லவா? ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த நாட்களிலே எந்த நன்மை தேவை என்று அறிந்திருக்கிற ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய காரியத்தில் அவர் நியாயம் செய்து ஹல்லேலூயா உங்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடைப்பட்ட காலத்திலே ஹல்லேலூயா கர்த்தரோடு கூட உள்ள அன்பிலே நீங்கள் அதிகமாய் ஐக்கியப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராகிலும் எனக்காக ஜெபிப்பாங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒன்று தேவைன்னா நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து எனக்காக ஜெபிச்சுக்கோங்க, எனக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்கிற அடுத்தவங்களுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் ஜெபிச்சா மற்றவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்காமல் இருந்து மற்றவங்களை பார்த்து நீங்கள் ஜெபிச்சுக்கோங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா. உங்களுக்கும் யாருக்கு தேவையோ அவர்கள் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தவங்களுடைய ஜெபத்தை நம்பாதீங்க. ஹல்லேலூயா. அடுத்தவங்க எங்களுக்காக ஜெபிப்பாங்கன்னு நம்பாதீங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தாலும் அவர்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் எப்படி நியாயம் செய்ய முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்காக நீங்கள் ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைக்காக ஹல்லேலூயா யாருக்கு தேவையோ அவர்கள் தேவனுக்கு முன்பாக வந்து பணிந்து கொள்ளுகிற வரைக்கும் ஹல்லேலூயா அந்த காரியங்கள் தாமதப்பட்டு கொண்டே தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தேவைக்கு எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரையோ அனுப்பி கேட்டால் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய தேவைக்காக உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த மத்தியஸ்தர் இயேசு தான், இயேசு மாத்திரமே தவிர எந்த மனுஷரும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்காதவர் போல இருப்பார். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்த்ததை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு கூட உறவாடவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவைக்காக கர்த்தரை தேடுகிறவர்களாய் அல்ல. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் துதிக்கு பாத்திரர் என்பதை உணர்ந்து உம்மை துதித்து ஆராதித்து உம்மோடு கூட உள்ள உறவை அவர்கள் பலப்படுத்தி கொள்ள சோர்ந்து போகாமல் உம்மை துதித்து ஆராதிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய தேவைகளை தேவன் ஆசீர்வதிங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.